அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான ஜிஎஸ் வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி இதிலிருந்து டோட்டலாக ஒரு 300 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். இந்த 300 கேள்விகள் நீங்கள் வந்து கவர் பண்ணாலே மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ண மாதிரி வந்து இருக்கும். சரியா? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, ஒரு வாரம் கூட இல்லை. அடுத்த வாரம் இந்நேரம் எக்ஸாமையே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், முடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கிளாஸில் 10th ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புக்கை ஒரு டைம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அதே மாதிரி இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கேள்விகள் வந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு கிளாஸில் ஒரு 150 கேள்விகள். சரியா? இதை கேட்டவுடனே ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் நீ வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. ஹிஸ்ட்ரி வந்து நாளைக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறேன். மிச்சம் உள்ள 150 கேள்விகள் இருக்கு இல்லையா, நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இதுக்குரிய 150 கேள்விகள் நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நம்ம ஜிஎஸ்ஸை முடிச்சு கொடுத்துருவோம். சரி, ரைட்டு. முதல் கேள்வி வந்து பாருங்கள். ஹொய்சாளர்களால் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 72 பாளையங்கள் இருந்தன. இதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சரியானது எது அப்படின்னு கேட்டால் 2வது கூற்றும் 3வது கூற்றும் சரிதான். சரியா? எது வந்து தவறு அப்படின்னா 1வது கூற்று வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா, ஹொய்சாளர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை அறிமுகம் பண்ணது யார் அப்படின்னா நாயக்கர்கள். ஓகேவா? அதாவது 1529 நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. 1529 மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் வந்து இருந்திருப்பார். அந்த விஸ்வநாத நாயக்கரும் அவரோட அமைச்சர் யார் அப்படின்னா அரியநாதர் அப்படிங்கிற ஒருத்தர். அவங்க 2 பேர் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் இந்த பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகம் பண்ணாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரதாபருத்ர தேவன் அப்படிங்கிற ஒருத்தர். அதாவது வாரங்களை சேர்ந்த காகத்திய அரசு வந்து இருக்கும், அங்கே பாளையக்காரர் முறை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. அதை காப்பி பண்ணி நம்மள இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த முதல் கூற்று வந்து தவறு. ஓகேவா? அதேமாரி பாளையக்காரர்களோட காவல் காக்கும் கடமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்காவல், அப்படி இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காவல் அப்படி இல்லைன்னா அரசு காவல், ரெண்டுமே வந்து வரும். சரியா? ரைட். 2வது வந்து பாருங்கள். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் நான் இப்போ தான் சொன்னேன். யார்? விஸ்வநாத நாயக்கர் 1529. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். ஓகேவா? அடுத்ததாக பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று குறிப்பிட்டனர். இதில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். ஓகேவா? அப்படிங்கிறப்ப 2ம் அல்ல அப்படிங்கிறதா இங்கே வந்து சரியான விடை. கர்நாடக போர்களில் ஈடுபட்டு இருந்தபோது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து கடனாக பணத்தை பெற்றவர் யார்? எனக்கு எக்கச்சக்கமான பேர் பணத்தை வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த பாடத்தில் யார் வந்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஆற்காடு நவாப். ஸோ ஆற்காடு நவாப் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கர்நாடக போர்களில் ஈடுபட்டப்ப செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனி கடனாக பணத்தை வந்து வாங்கியிருப்பார். அடுத்தது பாருங்கள். மாபூஸ் கான் ஆற்காடு நவாபின் சகோதரர். கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க பணிக்கப்பட்டவர் கர்னல் ஹெரான். ஒண்டி வீரன் புலித்தேவரின் படைத்தவராக செயல்பட்டவர். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? முதல்ல இந்த நபர்கள்லாம் எங்கே வருவாங்க அப்படின்னா, பூலித்தேவர் அப்படிங்கிற ஒரு நபர் ஆட்சியில் வந்து வருவாங்க. பூலித்தேவர் பொறுத்த வரைக்கும் 1755 67 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரூல் வந்து பண்ணியிருப்பார். பூலித்தேவர்னா முதல்ல யாருன்னு சொல்லியிருந்தேன். அதாவது பாளையங்கள் வந்து பிரித்தாங்க இல்லையா, பிரிக்கிறப்ப 72 பாளையங்களாக இருந்துச்சு இல்லையா. அப்போ தமிழ்நாட்டில் கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அப்போ மேற்கு பாளையத்தில் ஒரு தௌலத்தா, அதாவது டானா இருந்தவர் தான் யார் அப்படின்னா பூலித்தேவர். அது மாதிரி கிழக்கு பாளையத்தில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தவர் யார் அப்படின்னா வீரமாட்டிய கட்டபொம்மன். சரியா? ஸோ மேற்கு பாளையத்துக்கு யார் தலைமை தாங்குறாங்க? நம்ம பூலித்தேவர் வந்து தலைமை தாங்குறாங்க. ஓகேவா? பூலித்தேவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால், வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போர்க்கொடி பிடிச்சிருப்பார். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் பூலித்தேவர் தான். சரியா? அப்போ இவரை அடக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாபூஸ் கான், அதாவது ஆற்காட்டு நவாபோட சகோதரர் மாபூஸ் கான் வந்து
போவாங்க. எப்போ 1755 வந்து போவாங்க. ஸோ முதல் கூற்று அப்படிங்கிறது சரிதான். அடுத்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க பணிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கர்னல் ஹெரான். இதுவும் கரெக்ட் தான். இந்த மாப்புஸ் கானும் கர்னல் ஹெரானும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு படையெடுத்து போவாங்க. எப்போ 1755 போவாங்க. ஆனால் பூலித்தேவர் ஒன்றும் அவ்வளோ சாதாரண ஆள் வந்து கிடையாது. பூலித்தேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாளையக்காரர், முக்கியமாக மேற்கு பாளையக்காரர்களில் ஒரு பெரிய செல்வாக்கு வந்து வச்சிருந்தாரு. ஓகேவா, அதனால் இவரை வந்து அடக்க முடியல. ஸோ இவங்க பின்வாங்கிடுவாங்க. அதே மாதிரி ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைத்தலைவராக செயல்பட்டார். கரெக்டு தான். ஓகேவா, ஸோ தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் கரெக்டு. மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் ஆகியோர் யாருடைய முகவர்களாக செயல்பட்டனர்? ஸோ மியானா, முடிமையா, அடுத்து நபிகான் கட்டாக் இவங்க யாரோட முகவர்களாக செயல்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் சந்தா சாஹிப், நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு வந்தாங்க. இந்த 3 பேருமே பத்தானிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அதிகாரிகள். சரியா, இவங்க என்ன அப்படின்னா மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் வேலை வந்து பார்த்துருப்பாங்க. ஓகேவா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆற்காடு நவாப் யார் அப்படின்னா முகமது அலி, அவங்களுக்கு எதிராக பாளையக்காரர்களுக்கு ஆதரவு வந்து கொடுத்துருப்பாங்க. யார்? மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக் அப்படிங்கிறவங்க. முக்கியமாக பூலித்தேவரோட இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஓகேவா, பூலித்தேவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரையேற்றத்திலும் வில்வித்திலும் திறமையானவராக இருந்தார். யூசுப் கான், கான் சாஹிப் என்றும் மதமாற்றத்துக்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர். இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், பூலித்தேவருக்கு இந்த ஆங்கிலம், ஃப்ரெஞ்செல்லாம் வந்து தெரியாது. ஓகேவா, ஸோ முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யூசுப் கான், கான் சாஹிப் மதமாற்றத்துக்கு முன்னால் மருதநாயகம் தான். ஓகேவா, ஸோ ரெண்டாவது கூற்று மட்டும்தான் வந்து சரி. இந்த யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய, கான் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் யார் அப்படின்னு கேட்டால் பூலித்தேவரை அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ ஆங்கிலேயர்களால் பூலித்தேவரை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதநாயகத்தை அனுப்பிவிட்ருப்பாங்க. ஸோ இந்த மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூசுப் கான் வந்து பூலித்தேவரை வந்து ஒரு இதில் வந்து அடக்கிடுவார். ஓகேவா, சரி. தன்னுடைய கை துண்டிக்கப்பட்டதை எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியவர் யார்? பாருங்கள், யார் அப்படின்னா பூலித்தேவருக்கு ஒரு படைத்தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா ஒண்டி வீரன். ஸோ ஒண்டி வீரன் கை வந்து துண்டிக்கப்பட்ட போதும் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டால் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பார். பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர் மாப்புஸ் கான். களக்காடு போரில் பூலித்தேவரை மாப்புஸ் கான் தோற்கடித்தார். இதில் வந்து எது சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ வந்து பாருங்கள், பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர் யார் அப்படின்னா மாப்புஸ் கான் கிடையாது. சரியா, மேலே சொன்னோம் இல்லையா இன்னொரு கான், யார், எந்த கான் அப்படின்னா யூசுப் கான். சரியா, யூசுப் கான் இல்லைன்னா கான் சாஹிப் இல்லைன்னா மருதநாயகம், இவரை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கில் வந்து போடுவாங்க. ஸோ முதல் கூற்று அப்படிங்கிறது தவறு. அதுமாதிரி களக்காடு போரில் பூலித்தேவரை மாப்புஸ் கான் தோற்கடித்தாங்க கொடுத்துருக்காங்க. மாப்புஸ் கான்லாம் தோற்கடிக்கல, பூலித்தேவர் தான் ஜெயிச்சிருப்பார் களக்காடு போரில். களக்காடு போரில் கிட்டத்தட்ட நம்ம பூலித்தேவர் வந்து திருவிதாங்கூர்கிட்ட சப்போர்ட் வாங்கியிருப்பார். ஒரு 2000 படைவர்கள் வந்து சப்போர்ட் வாங்கியிருப்பார். ஸோ இந்த இதில் மாப்புஸ் கானோட படைகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். சரியா, ஸோ அப்படிங்கிறப்ப இரண்டும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இறுதியில் பூலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? லாஸ்ட்டில் பூலித்தேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க? அதாவது 1764 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற ஒரு கோட்டை வந்து இருக்கும். ஓகேவா, முக்கியமாக 1764 61 வாக்கில் நெற்கட்டும் செவல் இந்த கோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசுப் கான் கண்ட்ரோலில் வந்து போயிடும். 64லப்பா மாற்றி சொல்லிட்டேன், உடனே கீழே வந்து வராதிங்க. சரியா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த பூலித்தேவர் யார்கிட்ட கண்ட்ரோலில் வந்து போயிடுவாங்க அப்படின்னா இந்த யூசுப் கான் கண்ட்ரோலில் வந்து போயிடுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, கோட்டை எல்லாமே அவங்க சுற்றி வளைச்சிருவாங்க, வேறு வழி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நம்ம பூலித்தேவர் வந்து தப்பிச்சிருவார். சரியா, தப்பிச்சிருவார். தப்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1764 இதுதான் 1764 நெற்கட்டும் செவலை மீண்டும் பூலித்தேவர் வந்து கைப்பற்றுவார். இருந்தாலும் 1767 ஒரு 3 வருஷம் கழித்து கேப்டன் கேம்பல் லாஸ்ட்டாக வந்து கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒருத்தவரால் தோற்கடிக்கப்படுவார். சரியா, தோற்கடிக்கப்பட்டு தப்பிச்சு போயிடுவார். யார்?
நம்ம பூலித்தேவர் வந்து தப்பிச்சு போயிடுவார், நாடிலிழந்த நிலையிலேயே காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இறப்பு பற்றி நம்மளுக்கு சரியான தகவல்கள் வந்து கரெக்டாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் யார்? திண்டுக்கல் கூட்டமைப்பு யார் அப்படின்னா கோபால நாயக்கர். ஸோ அப்போல்லாம் வந்து நிறையா கூட்டமைப்பு வந்து இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது. சரியா? இவர் அதுக்கப்புறம் மணப்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நாயக்கர், அப்புறம் தேவதானப்பட்டியில் வந்து பூஜை நாயக்கர், இவங்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பில் வந்து இருப்பாங்க. ஓகேவா? அதான் திண்டுக்கல் கூட்டமைப்பு. கூற்று 1, தனது 16வது வயதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்தார். ஆற்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார்கோவில் அரண்மனையை தாக்கினர். இதை வந்து சரியாக தவறான்னு கேட்குறாங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஸோ வேலுநாச்சியார் 1730 1796 வரைக்கும் இவரோட காலம். 1730 1796 வரைக்கும். 1730 தான் இவங்க வந்து பிறந்தார். ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ஒரு அரச குடும்பத்தில் பெண் வாரிசாக பிறந்தவங்க தான் இவங்க. ஸோ வேலுநாச்சியார்னாலே நான் எப்பயுமே சொல்கிறது யார் அப்படின்னா இந்த அருந்ததி படத்தில் அனுஷ்காவை தான் சொல்கிறேன். எப்படி அந்த அனுஷ்கா வந்து இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலுநாச்சியார் வந்து இருப்பாங்க. இவங்க தான் வந்து ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த மொழிகள்லாம் வந்து ரொம்ப ஃப்ளூயன்ஸாக வந்து இருப்பாங்க. அதேமாதிரி குதிரை ஏற்றம், வில்வித்தை இதுலேயும் திறமையானவராக வந்து இருப்பாங்க. சரியா? இவங்களோட மகள் பேர் என்ன அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். மகள் பேர் என்ன? வெள்ளச்சி நாச்சியார். 1772 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். 1772 ஆற்காடு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் அப்படிங்கிற கூட்டமைப்பு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காளையார்கோவில் அரண்மனையை தாக்குவாங்க. அந்த தாக்குதலில் முத்து வடுகனார் வந்து கொல்லப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இருந்தோம்னா நம்மளையும் கொண்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தன்னோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட தப்பிச்சு போயிருப்பாங்க. எங்கே தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னா கோபால நாயக்கர், அதாவது திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு சொல்லலாம் இல்லையா, கோபால நாயக்கர் அவங்கள்ட்ட தஞ்சம் புகுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து 1780 ஒரு படைப்பிரிவோடு வந்து முக்கியமாக ஹைதர் அலி அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? ஸோ ஹைதர் அலிட்டிருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா படைகளை வந்து வாங்கி அதுக்கப்புறம் சண்டை போட்டு சிவகங்கை வந்து மீட்டிருப்பாங்க. மருது அவர்கள் உதவியோடு மீட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து ரெண்டுமே என்னது சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரி. வேலுநாச்சியாருக்கு இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஹைதர் அலி ஆணையிட்ட திண்டுக்கல் கோட்டையின் படைத்தலைவர் யார்? அதாவது வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடிதம் எழுதியிருப்பாங்க. சரியா? வேலுநாச்சியார் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த கடிதத்தில் 5000 காலாட்படை வீரர்கள் எனக்கு வேணும், 5000 குதிரைப்படை வீரர்கள் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அவரும் கொடுத்துருப்பார். அவர் கொடுத்துருக்கிறப்ப அவர் யார்கிட்ட ஆணை வந்து போட்டிருப்பார் அப்படின்னு கேட்டால் சையது அப்படிங்கிற ஒருத்தட்ட ஆணை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பா இவருக்கு வந்து செஞ்சுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் வேலுநாச்சியார். பெண் ஆட்சியாளர்னு பார்க்குறப்ப அவங்க தான் வந்து எதிர்த்தாங்க. காளையார்கோவில் போருக்கு பிறகு வேலுநாச்சியார் ஹைதர் அலி பாதுகாப்பு அளித்தார். காளையார்கோவில் போருக்கு பிறகு வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி பாதுகாப்பு அளிக்கலை. யார் பாதுகாப்பு அளிச்சிருப்பா? திண்டுக்கல் கூட்டமைப்பு, அதாவது கோபால நாயக்கர் தான் வந்து பாதுகாப்பு அளிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கூற்று வந்து தவறு. தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். கரெக்டு. ஸோ தவறானது அப்படின்னு பார்க்குறப்ப 2வது கூற்று மட்டும்தான் தவறு. திண்டுக்கல் கூட்டமைப்புடன் நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்தவர் யார்? அப்படின்னா திப்பு சுல்தான். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? ஸோ நான் அஸ்யூஷுவல் சொன்னது மாதிரி யார்? பூலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, வரி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இவர் தான். அடுத்து வந்து பாருங்கள், வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தாண்டவராயனா கடிதம் எழுதினார். இது கரெக்டா? இந்த தாண்டவராயர் யார் அப்படின்னா வேலுநாச்சியாரோட அமைச்சர். சரியா? கரெக்டு தான். அந்த கடிதத்தில் 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் கேட்டிருந்தாங்க. கரெக்டு. 2வது கூற்று கரெக்டு. 3வது கூற்று வந்து பாருங்கள், கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு வேலுநாச்சியார் சிவகங்கை கைப்பற்றினார். இதுவும் ரைட்டு தான். சரியா? அப்படிங்கிறப்ப இதில் அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஜாக்சன் எங்கு வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தார்? ஸோ கட்டபொம்மு, வீரபாண்டிய கட்டபொம்மு வராரு.
வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் கிழக்கு பாளையத்துக்கு ஒரு தலைவராக இருந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் 1790 99 வரைக்கும் ஆட்சி காலம். சரியா? இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்டார்டிங்கில் வரி செலுத்த வேண்டியது இருக்கும். ஸோ வரி செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னா 1798 தொகை வந்து 3310 பக்கோடா. நம்ம இப்போ ரூபாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து பக்கோடா, இவ்வளோ பக்கோடா வந்து பெண்டிங் வந்து இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜாக்சன் வந்து லெட்டர் அனுப்பிவிட்டு நீ வந்து என்னை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அதே மாதிரி காசு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ எங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா ராமநாதபுரம். ஏன்னா ராமநாதபுரத்தில் தான் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அது எப்போ அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18 என்னை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாலே நம்ம வந்து பார்ப்போம், இந்த ஆள் வந்து அதாவது இந்த கலெக்டர் இருக்கார் இல்லையா ஜாக்சன், இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த குற்றாலம் சைடு வந்து வந்திருப்பார். அந்த டைமில் குற்றாலத்துக்கு சிறுவிழுப்புத்தூருக்கு எப்படியாவது இவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனால் அந்த ஆள் திமிர் பிடிச்ச ஆளாக வந்திருப்பார். லாஸ்ட்டாக வந்து 1798 செப்டம்பர் 19 நீ ராமநாதத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு பார்ப்பாங்க. பட் ஆனால் அங்கே சரியான சண்டை வந்து நடக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா அவமானப்படுத்திடுவாங்க. முக்கியமாக இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஊமத்துறை சபத்தியாக இருக்காங்களே, இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள சரியடி அடிச்சுடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அங்கே உள்ள ஆட்களை வந்து கொன்றுவாங்க. சரியா? அதே மாதிரி அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த கலெக்டர் தான். சரியா? சரி ரைட்டு, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்கே வந்து சந்திக்குமாறு அப்படின்னா ராமநாதபுரம். குயிலி என்பவர் வேலுநாச்சியாரின் தோழி. குயிலி வேலுநாச்சியாரின் தோழியா? ஆமாம், வேலுநாச்சியாரோட தோழி தான். ஓகேவா? குயிலி உடையாள் என்ற பெண்ணின் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழி நடத்தினார். கரெக்டு. உடையாள் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷார் கிடையாது, குயிலி தான் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரோட ஆயுத கிடங்களை அழிச்சிருப்பாங்க. ஸோ 3 மட்டும் தவறு. அடுத்து ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கேலின் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதினார். இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நார்மலாக தான் இருந்திருப்பார். நீ வரி போடுறியா, நான் வந்து வரி கட்டிடுறேன் போ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்திருப்பார். இவர் அவமானப்படுத்ததுக்கப்புறம் தான் அகெயின்ஸ்டாக வந்து மாறியிருப்பார். 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 நவாபிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பிற்கும் என ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள், ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளுள் இந்திக்கு பிறகு 2வது மொழி தமிழ் மொழியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கேள்வி அப்படின்னா தவறானது கேட்டிருக்காங்க. முதல் குற்றை தவறு. ஏன் அப்படின்னா ஐரோப்பிய மொழிகளில் அச்சில் ஏறிய முதல் மொழி நம்ம தமிழ் மொழி தான். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், FW எல்லிஸ் என்பவரால் தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் நிறுவப்பட்டது. FW எல்லிஸ் வந்து முழுமையான அச்சகம் நிறுவிக்க மாட்டார். ஸோ 2வது குற்றம் தவறு. தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இது கரெக்டு தான். 1812 அச்சிட்டு வெளியிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ 1வது கூற்றும் 2வது கூற்றும் என்ன அப்படின்னா தவறு. அதே மாதிரி இந்த தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் யார் வந்து நிறுவியிருப்பாங்க அப்படின்னா சீகன் பால்க்கு அப்படிங்கிறவர். சீகன் பால்க்கு 1709 வந்து நிறுவியிருப்பார். சரியா? அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து 1 மற்றும் 2 தவறு. தம்பிரான் வணக்கம் எனும் புத்தகம் எங்கு வெளியிடப்பட்டது? தம்பிரான் வணக்கம் அதாவது 1578 கோவா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கும். பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை உ.வே.சா பதிப்பித்தார். இது கரெக்டா? ஆமாம், பதிப்பிச்சிருப்பார். சரியா? 2வது தொல்காப்பியத்தை பதிப்பித்தரும் உ.வே.சாவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, முதல் கூற்று வந்து தவறு, 2வது கூற்றும் தவறு. ஏன் தவறு அப்படின்னா உ.வே.சா இல்லை, பனை ஓலையில் கையால் எழுதப்பட்டிருந்த இது வந்து சி.வை. தாமோதரனார் வருவார். சி.வை. தாமோதரனார். உடனே இதை பார்த்துட்டு சார் தப்பாக சொல்லிட்டீங்க அவன் கீழே வரக்கூடாது, நல்லா முழுசாக பார்த்துட்டு வந்து வாங்க. சரியா? ஸோ முதல் கூற்றும் தவறு. 2வது கூற்று தொல்காப்பியத்தை பதிப்பித்தவரும் உ.வே.சாவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் என்ன அப்படின்னா தவறு தான்.
ஸோ இரண்டு கூற்றுமே என்ன அப்படின்னா தவறு. புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் எல்பின்ஸ்டன் ஆவார். ராபர்ட் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளில் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அதாவது தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாத எனும் கோட்பாட்டை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். பாருங்க, இந்த ரெண்டுமே வந்து தவறு தான். ஏன் தவறு அப்படின்னா, புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா FW எல்லிஸ் அப்படிங்கிறவர். FW எல்லிஸ் இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை வந்து நிறுவியிருப்பார். அதே மாதிரி இவர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டால், தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ கால்டுவெல் வந்து வரமாட்டார். இரண்டும் தவறு அப்படிங்கிறது சரியான விடை. தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யார்? தமிழ் இசை வரலாறு யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். ராபர்ட் கால்டுவெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் எனும் நூலை இயற்றினார். சரியா? சரிதான். இந்த நூலில் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை விரிவுபடுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தொடர்பில்லாதவை அப்படிங்கிறத கொடுத்துருக்க மாட்டார். சரியா? இது வந்து ஒப்புமைப்படுத்தி தான் வந்து காமிச்சிருப்பார். ஸோ ஒன்றாவது மட்டும்தான் சரி, ரெண்டாவது குற்றம் தவறு. மதுரை அருகே பிறந்தவர். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்ககால தமிழறிஞர். நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியவர். இந்த நபர் யார்? யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். ஸோ பரிதிமார் கலைஞர் தான் இந்த நபர். ஓகேவா? விகோ சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1870 1903 வரைக்கும் இவரோட காலம். கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் தான் வந்து வாழ்ந்திருப்பார். பட் தமிழுக்காக பணியாற்றிய ஒரு சிறந்த நபர் அப்படின்னு சொல்லலாம். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தான் இவர். சரியா? அதே மாதிரி தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த ஒரு செல்வாக்கை இவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்து இப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவரோட பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டவர் இவர். ஓகேவா? இவரோட பேர் சூரிய நாராயண சாஸ்திரி. அதை மாற்றி பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற பேரை வந்து வச்சுக்கிட்டார். அதே மாதிரி 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இவர் தான். 14 வரி செய்யுள் வடிவம். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை யார் அப்படின்னா மறைமலை அடிகள். ஸோ மறைமலை அடிகள் தான் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுறார். மறைமலை அடிகள் பொறுத்த வரைக்கும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர், அதாவது தூய தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, உருவாக்கியவர் இவர் தான். அதே மாதிரி இவர் பொறுத்த வரைக்கும் இவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறார். ஓகேவா? நடேசனார் திராவிட இல்லம் என்ற பெயரில் 1916ஆம் ஆண்டு ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். இந்த தங்கும் விடுதியானது ஒரு இலக்கிய அமைப்பை கொண்டிருந்தது. திராவிடர் இல்லம் சென்னை அடையாறு பகுதியில் நிறுவப்பட்டது. மேற்கண்டவற்றில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, 1916 இவர் வந்து ஒரு திராவிடர் இல்லம் அப்படிங்கிற பேரில் ஒரு தங்கும் விடுதியை சென்னையில் வந்து நிறுவிப்பார். இது கரெக்டு தான். அது மாதிரி ஒரு இலக்கிய அமைப்பை வந்து வச்சுருப்பார். கரெக்டு தான். திராவிடர் இல்லம் சென்னை அடையாறு பகுதியில்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தவறு. ஏன் அப்படின்னா சென்னையில் திருவல்லிக்கேணி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து நிறுவியிருப்பார். ஓகேவா? ஸோ இதில் 1 and 2 மட்டும்தான் சரி, மூன்றாவது வந்து தவறு. தமிழில் 14 வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகம் செய்தவர் யார்? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யார்? பரிதிமார் கலைஞர். பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றுக்கு விளக்க உரை எழுதியவர். வேதாச்சலம் என்பது இவரது இயற்பெயர். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். இவர் யார்? யார் அப்படின்னா மறைமலை அடிகள். ஏன்னா மறைமலை அடிகளோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வேதாச்சலம் அப்படிங்கிறது. கீழ்கண்டவற்றில் எந்த பத்திரிகையானது அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஞானசாகரம். அதாவது மறைமலையடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பத்திரிகை தான் ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகை. அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், தவறான கூற்று கேட்டிருக்காங்க. 1914 பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை
சென்னை மாகாணத்தின் பிராமணர் அல்லாதவர்களின் பொதுவான நிலையை அளவீடு செய்தது. இந்த ரெண்டில் எது? அதே மாதிரி பிராமணர் அல்லாதவர் அறிக்கை விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் வெளியிடப்பட்டது. இந்த மூணில் எது தவறு? ஃபஸ்ட்டு இது வந்து தவறு. 1914ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 1914 கிடையாது, 1916 அப்படின்னு சொல்லலாம். சரியா? 1916 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த பிராமணர் அல்லாத அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. அதே ஆண்டில் தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இதில் தவறான கூற்றுன்னு பார்க்குறப்ப 1வது கூற்று மட்டும்தான் வந்து தவறு. கீழ்கண்ட எந்த அமைப்பு பொதுநிலை கழகம் என பெயரிடப்பட்டது? பொதுநிலை கழகம். ஸோ எந்த அமைப்பு அப்படின்னா சமரச சன்மார்க்க சங்கம். ஸோ சமரச சன்மார்க்க சங்கம்னா பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்ததாக 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கமே பின்னாலே நீதி கட்சி என்றானது. 50க்கும் மேற்பட்ட முக்கிய பிராமணராத தலைவர்கள் ஒருங்கிணைந்து இவ்வமைப்பை உருவாக்கினர். சரியான கூற்று தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்கள், 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. கரெக்டு. தென்னிந்திய நல உரிமை சங்கமே பின்னால் நீதி கட்சி என்றானது. கரெக்டு. 50க்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னா 30க்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? ஸோ 1 and 2 தான் வந்து சரி. ஆனால் 3வது நம்ம சரியாக வச்சுக்கலாம். இது நம்ம வைக்கிறதான். புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா 30க்கும் மேற்பட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து தவறாக வந்து வச்சுக்கலாம். எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் பங்கேற்றது? எந்த ஆண்டு அப்படின்னா 1937. 1937 நடைபெற்ற தேர்தலில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முறையாக பங்கேற்றிருக்கும். அது வரைக்கும் வந்து உள்ளே வந்து வந்திருக்காது. சரியா? 1912ஆம் ஆண்டு மதராஸ் பிராமணர் அல்லாதவர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வமைப்பு பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் என்று மாறியது. இப்போ வந்து பாருங்கள், மதராஸ் பிராமணர் அல்லாதவர் சங்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் 1916 தான் வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? பிராமணர் சங்கம் 1916 சாரி 1916 அது தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1909. ஓகேவா? 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. முதல் கூற்று என்ன? தவறு. ஓகே, முதல் கூற்று தவறு. 2வது கூற்று வந்து பாருங்கள், இவ்வமைப்பு பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் என்று மாறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு பின்னால் இப்படி வந்து மாறி இருக்காது. எது மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும் அப்படின்னா 1912 நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிப்பாங்க. அதுதான் வந்து மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். சரியா? ஸோ ரெண்டுமே தவறு அப்படிங்கிறதான் இங்கே வந்து சரியான விடை. சென்னை மாகாணத்தில் முதல் பொது தேர்தல் 1920ஆம் ஆண்டு நடைபெற்றது. சென்னை மாகாணத்தின் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று பனகல் ராஜா முதலமைச்சரானார். மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்த பின்னர் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும். சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போ எலெக்ஷன் வந்து சென்னையில் வந்து நடந்துச்சு? 1920 தான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும். ஸோ முதல் கூற்று சரி. 2வது வந்து பாருங்கள், சென்னை மாகாணத்தின் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று பனகல் ராஜா முதலமைச்சரானார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1920 நீதி கட்சி வந்து வின் பண்ணியிருக்கோம். அதில் இந்தியாவோட முதல் அமைச்சரவையை சென்னை தான் வந்து அமைச்சிருப்பாங்க. சுப்பராயலு தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் பனகல் ராஜா வந்து வந்திருப்பார். ஓகேவா? ஸோ 2வது கூற்று வந்து தவறு. மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் நடைபெற்ற முதல் தேர்தல் இதுவாகும். சரி. ஸோ சரியானது அப்படின்னு பார்க்குறப்ப 1, 3 சரி. சித்தாந்த தீபிகா எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன். இளைஞராக இருந்தபோது மறைமலடிகள் சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில் பணிபுரிந்தார். முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பது 1923ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது. 1926இல் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ஸோ இதில் வந்து எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ தவறுன்னு பார்க்குறப்ப
பெண்கள் அரசியலில் பங்கேற்பது அப்படிங்கிறது 1921 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 1923 வந்து கிடையாது. 1921 அதாவது எலெக்ஷன் நடக்கிற அந்த டைம்லேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முதல் கூற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தவறு. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சியின் கீழ் இந்த சட்டமன்றம் தான் தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பது கரெக்டு தான். அதே மாதிரி மூணாவதும் 1926 முத்துலட்சுமி எம்மையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருப்பாங்க. அதாவது சட்டமன்ற இல்லைன்னா சட்ட மேலவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ தவறானதுன்னு பார்க்குறப்ப 1 மட்டும் தவறு. இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது? இந்து சமய அறநிலைய சட்டம் இது ரொம்ப முக்கியமானது. 1926 நீதி கட்சி பீரியடில் இந்த இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1924 அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியத்தை பிரிட்டிஷ் இந்திய அரசு அமைத்தது. இதனை பின்பற்றி 1929 பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை நீதி கட்சி உருவாக்கியது. இப்போ வந்து பாருங்க, அப்படியே மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1924 இந்த பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்தது யார் அப்படின்னா நீதி கட்சி. இதை பின்பற்றி 1929 பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை பிரிட்டிஷ் இந்திய அரசு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இரண்டும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. சுயமரியாதை இயக்க சொற்பொழிகளில் மையப்பொருளாக இருந்தது என்ன? மையப்பொருளாக இருந்தது என்ன அப்படின்னா இனம் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது சுயமரியாதை இயக்கத்தின் கோரிக்கையாக இருந்தது? கோரிக்கையாக எதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 3மே இருந்துச்சு. பெண் விடுதலை கோருதல், மூடநம்பிக்கையை நீக்குதல், பகுத்தறிவை வலியுறுத்தல் அப்படிங்கிறது. சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெரியார் வந்து கொண்டு வந்திருப்பார். சரியா? பெரியார் கொண்டு வந்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1925 முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் இருக்கு இல்லையா, முக்கியமாக இதோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்ன அப்படின்னா குடியரசு அப்படிங்கிறது. எந்த செய்தித்தாள்? குடியரசு அப்படிங்கிறது. அதே மாதிரி பெரியார் வந்து நிறைய செய்தித்தாள்களை வந்து வெளியிட்டார். அதில் குடியரசு அப்படிங்கிறது ஒன்று, ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை அப்படிங்கிறது. குடியரசு 1925 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது சுயமரியாதை இயக்கத்தோட மெயின் இதழ் எதுன்னு கேட்டால் குடியரசு 1925. அதுக்கப்புறம் ரிவோல்ட்டு 1928 ரிவோல்ட்டு. அதுக்கப்புறம் புரட்சி 1933 புரட்சி. அடுத்து பகுத்தறிவு 1934, விடுதலை அப்படிங்கிறது 1935. இது ஒரு டைம் ஆர்டராக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. புத்தரின் 2500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக பெரியார் சென்ற நாடு எது? ஸோ எந்த நாட்டுக்கு வந்து அவர் வந்து போனார் அப்படின்னா பர்மாவுக்கு போயிருப்பார். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான தீர்மானத்தை செங்கல்பட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் குழுவின் வருடாந்திர மாநாட்டில் பெரியார் முன்வைத்தார். இது அடுத்து பெரியார் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸை விட்டு வெளியேறினார். பெரியார் 1926ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இதில் முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு, இரண்டாவது கூற்று சரிதான், மூன்றாவது கூற்று தவறு. ஓகேவா? தவறானதுன்னு பார்க்குறப்ப 1ஆவதும் 3ஆவதும் என்ன அப்படின்னா தவறு. 1925 தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பார். சார் காங்கிரஸை விட்டு வெளியே இருக்கிறது 1925, அதே ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பார். 1926 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக குடியரசு விளங்கியது. நான் சொன்னேன்னா 1925 குடியரசு அப்படிங்கிறது. ஸோ முதல் கூற்று சரி. குடியரசு செய்தித்தாள் 1928ஆம் ஆண்டு பெரியாரால் தொடங்கப்பட்டது. தவறு. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா 28 என்ன ரிவோல்ட் தான் வந்து தொடங்கினாங்க. பெரியார் பிரம்மபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். தவறு. இதில் வந்து சரியானவற்றை மட்டும் கேட்குறாங்க, ஒன்று மட்டும் சரி. இவர் வந்து சித்திர புத்திரன் அப்படிங்கிற பேரில் தான் வந்து கட்டுரை வந்து எழுதியிருப்பார். சரியா? அப்படி இருக்கிறப்ப 1ஆவது கூற்று மட்டும் வந்து சரி, 2, 3 தவறு அப்படிங்கிறது. நீதி கட்சியின் பெயரானது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எப்போது? 1944
நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதாவது நீதி கட்சி வலுவிழந்து போயிடும், 1937 வலுவிழந்து போயிடும். அப்போ பெரியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் இருக்கிறப்ப 1938 வாக்கில் ஜெயிலில் இருக்கிறப்பயே நீதி கட்சியை பெரியார் கையில் வந்து ஒப்படைச்சிருவாங்க. ஸோ 1938 வாக்கில் திரும்ப இந்த நீதி கட்சி சுயமரியாதை கருத்தோட இணைந்துடும். அதுக்கப்புறம் 1944 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு எனும் நூலை பெரியார் தமிழில் பதிப்பித்தார். பெரியார் அம்பேத்கருடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்த போதிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல் கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். B.R. அம்பேத்கர் எழுதின நூலை சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் 1936 பெரியார் வந்து பதிப்பிச்சிருப்பார். ஸோ முதல் கூற்று சரி. அடுத்து, பெரியார் அம்பேத்கரோட நெருங்கி பழகினார். அதே மாதிரி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியார் ஆதரிச்சிருப்பார், ஆனால் இங்கே எதிர்த்தாரு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும் சரி. கீழ்கண்ட இரட்டைமலை சீனிவாசன் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இரட்டைமலை சீனிவாசன் பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் காலம் என்ன அப்படின்னா 1859 1945 வரைக்கும். சரி, ஓகே, ஒன்றா பார்க்கலாம். ராவ் சாஹிப் என்ற பட்டம் சூட்டப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டவர். ஆமாம், கரெக்டு தான். அவருக்கு வந்து ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த பட்டங்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு என்ற அமைப்பின் தலைவராக பணியாற்றியவர். சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட கூட்டமைப்பு, இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். சரியா? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் கிடையாது. இவர் வந்து தேர்ந்தெடுக்கலை. சரியா? ஐ திங்க் MC ராஜா நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து, பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது இரட்டைமலை சீனிவாசன் ஒருவர். கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா பொருந்தாத ஒன்று. சட்டமன்றத்தில் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். தமிழக அரசு 1988 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டத்தை அறிமுகம் செய்தது. இச்சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உள்ளது என்று கூறியது. இப்போ வந்து பாருங்கள், இதில் இரண்டாவது கூற்று சரிதான், ஆனால் முதல் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. ஏன் அப்படின்னா 1989 தான் இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. எந்த வருஷம்? 1989. ஓகேவா? இது கிடையாது. ஸோ இரண்டாவது கூற்று மட்டும் சரி. மயிலை சின்னத்தம்பி ராஜா பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. மயிலை சின்னத்தம்பி ராஜா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களுள் ஒருவர். ஓகே. அடுத்ததாக, நீதி கட்சியின் தலைவராக செயல்பட்டவர். ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரன் என்னும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறும் பரிந்துரைத்தவர். ஆதி திராவிடர் மகாசன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார். தவறான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மயிலை சின்னத்தம்பி ராஜா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியதில் ஒருவர், இது கரெக்டு தான். நீதி கட்சியின் தலைவராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? தலைவராகலாம் இவர் வந்து செயல்படலை. ஓகேவா? ஸோ இது வந்து தவறு. அடுத்து, ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர். இது சரிதான். ஏன்னா இவர் வந்து ஒடுக்கப்பட்ட தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அடுத்து, ஆதி திராவிடர் மகாசன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார். ஆதி திராவிடர் மகாசன சபை அமைப்பை இவர் வந்து உருவாக்கியிருக்க மாட்டார். இவர் வந்து உருவாக்குனது என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார் 1928. இந்த ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை 1893 இரட்டைமலை சீனிவாசன் தான் வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ இதுவும் தவறு. ஸோ தவறான கூற்று அப்படின்னு பார்க்குறப்ப 2 மற்றும் 4 அப்படிங்கிறது தவறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்குனது யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். சரியா? அதே மாதிரி அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது யார் அப்படின்னா 1928 இந்த MC ராஜா. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை ஆவார். நீலாம்பிகையா? மறைமலை அடிகளோட மகள் கரெக்டு தான், நீலாம்பிகை தான். அடுத்து, நீலாம்பிகை புறப்பொருள் வெண்பா மாலை பதிப்பித்து வெளியிட்டார். கிடையாது. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்கு. கரெக்டு. ஸோ 1, 3 சரி.
தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமையாக உள்ளது என்று கூறியவர் யார்? பெரியார். சிங்காரவேலர் பற்றிய கூற்றுகளை கருத்தில் கொள்க. 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் சிங்காரவேலர். சரி. இந்திய பொது உடைமை கட்சியின் ஆரம்பகால தலைவர்கள் ஒருவர் சிங்காரவேலர். கம்யூனிஸ்ட்னால இவர் தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். தொழிலாளர் என்னும் பத்திரிகையை வெளியிட்டார். சரி. ஜீவிய சரித்திர சுருக்கம் என்பது இவருடைய சுயசரிதை நூல் கிடையாது. சரியா? ஸோ தவறு. 4வது கூற்று மட்டும் என்ன அப்படின்னா தவறு. இந்த ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிறது இரட்டைமலை சீனிவாசனோட சுயசரிதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? நான் இப்போ தான் சொன்னேன். யார்? 1928 மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாருங்கள், சரியான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. பம்பாய் தொழிற்சங்கத்திற்கு பிறகு இந்தியாவின் 2வது பெரிய தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், சென்னை தொழிலாளர் சங்கம் 1916 உருவாக்கப்பட்டது. இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1924 நடைபெற்றது. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதில் சரியான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாம். இப்போ வந்து முதல் கூற்று வந்து பாருங்கள், பம்பாய் தொழிற்சங்கத்துக்கு அடுத்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சென்னை தொழிலாளர் சங்கம் தான் பெருசு. ஸோ முதல் கூற்று வந்து தவறு. சென்னை தொழிலாளர் சங்கம் 1916 உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 1918 வந்து உருவாக்குனாங்க. சரியா? இந்தியாவோட முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம். அது 1918 உருவாக்குனாங்க. நீதி கட்சி உருவாக்கினா 2 வருஷம் கழித்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1921 நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. 1920 அக்டோபர் 31 இந்த முதல் மாநாடு நடந்திருக்கும். பம்பாயில் வந்து நடந்திருக்கும். ஸோ இதுவும் தவறு. முதல் மாநாடு சென்னையில் தவறு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா சரியானது அப்படின்னு பார்க்குறப்ப எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள், இந்திய பெண்கள் சங்கம் 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது. அடுத்ததாக இந்திய பெண்கள் சங்கத்தை தோற்றுவித்ததில் டோரதி ஜினராஜ தாசா என்பவரும் ஒருவர் ஆவார். மதராஸ் தேவதாஸ் சட்டம் 1946 இயற்றப்பட்டது. இதில் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சரியான கூற்று அப்படின்னு பார்க்குறப்ப முதல் கூற்று சரிதான். இந்திய பெண்கள் சங்கம் 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது. அடுத்து இந்திய பெண்கள் சங்கத்தை தோற்றுவித்ததில் டோஜி ஜனராஜாஸ் அவங்க வந்து முக்கிய பங்கு தான் வந்து வகித்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி மதராஸ் தேவதாஸ் சட்டம் அப்படிங்கிறது 1947 வந்து கொண்டு வந்தாங்க முத்துலட்சுமி அம்மையார். ஸோ முதல் கூற்று 2வது கூற்று வந்து பார்த்திங்கன்னா சரி. 1 and 2 சரி, 3வது தவறு. சிவை தாமோதரனார் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த அமைப்பானது 1912 தஞ்சாவூரில் ஏற்படுத்தப்பட்டது. முதல் தமிழிசை மாநாடு 1943 நடத்தப்பட்டது. அதாவது சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3ல் எது சரி? பாருங்க, சிவை தாமோதரனான்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் தான் அந்த வருவார். ஆபிரகாம் பண்டிதர் தான் 1912 தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஸோ 2வது கூற்று சரி. அடுத்து முதல் தமிழிசை மாநாடு 1943 நடத்தியிருப்பாங்க. இதுவும் சரிதான். சரியான கூற்றுன்னு பார்க்குறப்ப 2 and 3 தான் சரி. முதல் கூற்று தவறு. அடுத்து வந்து பாருங்கள் கூற்று. பீகாரில் உள்ள சம்ப்ரானில் தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டது. தீன் காதியா என்பது இந்திய விவசாயிகள் தங்கள் நிலத்தில் 10% 3 பகுதியில் அவிரி பயிரிட வேண்டும் என்பதாகும். இவ்வாறு இந்திய விவசாயிகளை கட்டாயப்படுத்துகிறவர்கள் ஆங்கிலேய பண்ணையாளர்கள் ஆவார். இதில் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க. பீகாரில் சம்ப்ரானில் தீன் காதியா முறை அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டது சரிதான். ஸோ இந்த முதல் கூற்று சரிதான். 2வது கூற்று வந்து பாருங்கள், தீன் காதியா அப்படிங்கிறது இந்திய விவசாயிகள் தங்கள் நிலத்தில் 20ல் 3 பங்கு, இங்கே 10லன்னு கொடுத்துருக்காங்க, 20ல் 3 பங்கு தான் வந்து அவுரி பயிட வேண்டும் அப்படிங்கிறது.
அவ்வாறு இந்த மாதிரி இந்திய விவசாயிகளை கட்டாயப்படுத்தியவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆங்கிலேய பண்ணையாளர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆங்கிலேய பண்ணையாளர்களும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஐரோப்பிய பண்ணையாளர்களும் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஐரோப்பியனாலே ஆங்கிலேயர் வந்து யூரோப்பியனாலே ஆங்கிலேயர் வந்து வந்துடுவாங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்ப தவறான கூற்றுன்னு பார்க்குறப்ப இங்கே வந்து ஒன்று மட்டும்தான் தவறு. சரியா? என்னது? ஒன்று மட்டும்தான் தவறு. 2, 3 சரி. 2, 3 சரி. சாரி, எனக்கே குழப்பிருச்சு, இருங்க ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னா முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு, மூன்றாவது கூற்று சரிதான். ஆனால் நம்ம வந்து ஆன்சரில் வந்து நம்ம பேட்சில் கொடுக்குறப்ப ஆன்சரில் வந்து 2 and 3 சொல்லி கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக ஆங்கிலேய பண்ணையாளர்களும் ஐரோப்பிய பண்ணையாளர்களும் ஒன்றா தான் வந்து வருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து சரின்னே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரெண்டாவது மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா தவறு அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ எனக்கே கொஞ்சம் குழப்பிருச்சு, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, காந்தியடிகள் ரயிலில் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து எந்த ரயில் நிலையத்தில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்? பீட்டர் மாரிட்ஸ்பர்க். ரவுலட் சட்டத்தை காந்தியடிகள் வன்கொடுமை சட்டம் என்று அழைத்தார். ரவுலட் சட்டம் என்பது பிடி உத்தரவு இல்லாமல், கைது நடவடிக்கை விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கியது. இச்சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்திற்கு 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தார். இதில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரியான கூற்றுன்னு பார்க்குறப்ப முதல் கூற்றே தவறு. ஏன் அப்படின்னா காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இரண்டாவது கூற்று சரி, மூன்றாவது கூற்று சரி. ஸோ சரியான கூற்றுன்னு பார்க்குறப்ப 2 and 3 தான் வந்து சரி. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? ஸோ நிறையா பேரை கைது வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா சத்யபால். 1920 நாக்பூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த அமர்வு சேலம் சி. விஜயராகவாச்சாரியா தலைமையில் நடைபெற்றது. கூற்று இரண்டுமே வந்து சரிதான். 1920 இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வில் ஒத்துழையாமை இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் தான் 1920 22 வரைக்கும் ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்து சௌரி சௌரா சம்பவம் வந்து நடந்திருக்கும். அதன் காரணமாக காந்தியடிகள் இதை வந்து விளக்கியிருப்பார். ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுலட் சட்டம் கொண்டு வந்ததுனால 1919 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் அமிர்தசரஸ், பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற பிளேஸில், ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பிளேஸில் 1919 ஏப்ரல் 13 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதாவது சீக்கியர்களோட அறுவடை திருநாளில் இந்த கூட்டம் வந்து நடக்கும். அப்போ ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கூட்டத்தை சுற்றி வளைச்சி துப்பாக்கிச்சூடு வந்து நடத்துவாங்க. அந்த துப்பாக்கிச்சூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 379 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா துப்பாக்கிச்சூடில் கொல்லப்பட்டிருப்பாங்க. சரியா? துப்பாக்கிச்சூடில் கொல்லப்பட்டவங்க தான் ஒரு 379 பேர். 1000க்கும் மேற்பட்டவர் வந்து காயம் அடைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நிகழ்வின் காரணமாகத்தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீர திருமகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை திருப்பி வந்து கொடுத்துருப்பாரு. அதேமாதிரி காந்தியடிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை திருப்பி வந்து கொடுத்துருப்பாங்க. சௌரி சௌரா சம்பவம் 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் நடைபெற்றது. சௌரி சௌரா என்ற கிராமம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. சௌரி சௌரா சம்பவத்தில் 22 காவலர்கள் உயிரிழந்தனர். சௌரி சௌரா சம்பவத்தின் காரணமாகத்தான், முக்கியமாக வரிகோடா இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, காரணமாகத்தான் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிப்பாட்டியிருப்பார். ஏன் அப்படின்னா 1922 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் கோரக்பூர் பக்கத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பேரணி வந்து நடத்தியிருப்பாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எரிச்சு விட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ முதல் கூற்று வந்து சரி, இரண்டாவது கூற்றும் சரி. அதே மாதிரி 22 காவலர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க, மூன்றாவது கூற்றும் சரி. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறத இங்கே வந்து சரியான விடை. ஸோ அதனால தான் காந்தி தாத்தா என்னடா இப்படி வன்முறை வந்து பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். மாகாண சுயாட்சி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? 1935. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி ஆங்கிலேயருக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் யாவை? என்னென்ன அப்படின்னா பாதுகாப்பும் நீதித்துறையும் முக்கியமான துறையை வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா? சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார்? காந்தியடிகள் எங்கே இருந்திருப்பார் அப்படின்னா நவகாளி.
ஜாலியன் வாலாபாக் படுகொலையானது 1919 ஏப்ரல் 13 நடைபெற்றது. இப்படுகொலைக்கு பிறகு கெய்சர் ஹிந்த் என்ற பதக்கத்தை சைபுதீன் கிச்லு திருப்பி கொடுத்தார். ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டமானது பைசாகி திருநாளில் கூட்டப்பட்டது. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஜாலியன் வாலாபாக் 1919 ஏப்ரல் 13 பைசாகி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நடந்திருக்கும். இது சரிதான். இந்த கேசரி ஹிந்த் யாரை சொல்லேன்? காந்தியடிகளை சொன்னா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைபுதீன் கிச்லு கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது தவறு. 3வது பைசாகி திருநாள் சரி. 1 and 3 சரி. வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் எங்கு அறிவித்தார்? பர்தோலி. ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கியது? 1920 ஆகஸ்ட் 1 ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடங்கியிருக்கும். சரியா? 1920 ஆகஸ்ட் 1. 1927 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவித்தது. சர் ஜான் சைமன் தலைமையிலான இந்த குழுவில் 8 உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். சைமன் குழுவில் ஒரே ஒரு இந்தியர் இடம்பெற்றிருந்தார். தவறான கூற்றை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 கூற்றில் எது தவறு? ஃபஸ்ட்டு 1927 சைமன் குழு அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. ஸோ முதல் கூற்று அப்படிங்கிறது கரெக்டு தான். 1927 நவம்பர் 8 இந்த குழு வந்து உருவாக்கியிருப்பாங்க. 2வது வந்து பாருங்கள் 8 உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. 7 உறுப்பினர் தான் வருவாங்க. ஸோ 2வது கூற்று வந்து தவறு. அடுத்து சைமன் குழுவில் எந்த இந்தியர்களுமே இடம்பெறலை. அதனால தான் நம்ம வந்து சைமனே திரும்ப போ அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ 2வதும் 3வதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. 1 மட்டும் சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு வீர திருமகன் என்ற அரச பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார்? யார்? ரவீந்திரநாத் தாகூர். நான் இதை ஏற்கனவே சொன்னேன். மோதிலால் நேருவும் CR தாஸும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார்கள். சுயராஜ்ய கட்சியானது 1923 ஜனவரி 1 தொடங்கப்பட்டது. இது சரியா? இந்த 2ம் சரியா? 2மே சரிதான். ஆனால் 1925 இந்த சுயராஜ்ய கட்சி இல்லாமே வந்து போயிடும். ஓகேவா? சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலால் உயிரிழந்தவர் யார்? லாலா லஜபதி ராய். இந்திய பொது உடைமை கட்சி 1920 தாஸ்கண்டில் தொடங்கப்பட்டது. சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திரநாத் தேவ், மினு மிசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை. சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் 4 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், முதல் கூற்று சரி, 2வது சரி, 3வது சரி, 4வது தவறு. ஏன் அப்படின்னா சமதர்மவாதிகள் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது சரியான கூற்று. செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யார்? கான் அப்துல் காபர் கான். இவர் தான் வந்து செஞ்சட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய குடை கிட்மட்கர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நடத்தியிருப்பார். காங்கிரஸ் 1வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழி செய்தது. இதை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று சரியா? கூற்றை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முதல் இதில் வந்து அவங்க பங்கேற்கலை. ஸோ தவறு. முதல் கூற்று தவறு. காரணம் வந்து பாருங்கள் காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழி செய்தது. கரெக்டு தான். கூற்று தவறு, ஆனால் காரணம் சரியானது. காந்தியடிகள் தண்டி யாத்திரை சென்றபோது எத்தனை தொண்டர்கள் கலந்து கொண்டனர்? தண்டி யாத்திரை. ஸோ எத்தனை தொண்டர்கள் கலந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 78. ஸோ 78 தொண்டர்கள் இந்த இதில் கலந்துக்கிருப்பாங்க தண்டி யாத்திரையில். ஸோ தண்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பிளேஸு. ஓகேவா? அது என்னது? ஒரு பிளேஸு. இந்த தண்டி யாத்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1930 மார்ச் 12 78 நபர்களோட சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி யாத்திரை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 24 நாட்களில் 241 மைல் தொலைவு யாத்திரையாக வந்து நடந்திருப்பாங்க.
1930 ஏப்ரல் 5 தண்டி கடற்கரையாக போய் சேர்ந்துருப்பாங்க. சரியா? 1928 டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது. லாகூர் அமர்வில் வட்டமேசை மாநாட்டில் முழுமையாக புறக்கணிப்பது என்ற முடிவு செய்யப்பட்டது. 1929 ஜனவரி 24 சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டது. தவறான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தவறான கூற்று இதில் பார்க்குறப்ப 1928 டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுவே வந்து என்ன அப்படின்னா தவறு தான். ஏன் தவறு அப்படின்னா 1929 தான் வந்து டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். ஸோ முதல் கூற்று தவறு. லாகூர் அமர்வில் வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து செய்யப்பட்டது. இது சரிதான். இந்த 1929 லாகூர் மாநாட்டில். ஓகேவா? அடுத்து 1929 ஜனவரி 26 சுதந்திர திருநாள் கிடையாது. 1930 ஜனவரி 26 தான் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டது. சரி, இதில் எது தவறு? 1ஆவதும் 3ஆவதும் தவறு. 1933 ஆண்டு கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்ட நாள் எது? எது அப்படின்னா ஜனவரி 8. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் 1924 ஆண்டு கான்பூரில் உருவானது. ககோரி சதித்திட்ட வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மில் விசாரிக்கப்பட்டார். இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு சூர்யாசன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் பிகே தத்தால் நடத்தப்பட்டது. சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. இதில் சரியான கூற்று அப்படின்னு பார்க்குறப்ப முதல் கூற்று சரிதான். இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் 1924 ஆண்டு கான்பூரில் உருவானது. ககோரி சதித்திட்ட வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மில் விசாரிக்கப்பட்டார். கரெக்டு. இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு கூட்டமைப்பு சூர்யாசன் என்பதால் உருவாக்கப்பட்டது. தவறு. ஏன் அப்படின்னா இதை வந்து பெயர் தான் மாற்றிருப்பாங்க. ஓகேவா? 1928 பேர் தான் வந்து மாற்றிருப்பாங்க. இவரெல்லாம் உருவாக்கியிருக்க மாட்டார். சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் பிகே தத்தால் நடத்தப்பட்டது கிடையாது. யார் நடத்திருப்பாங்க அப்படின்னா சூர்யாசன் தான் நடத்திருப்பார். 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை சூர்யாசன் வந்து நடத்திருப்பாங்க. ஸோ சரியான கூற்று அப்படின்னு பார்க்குறப்போ 1 and 2 தான் சரி. பூனா ஒப்பந்தம் எட்டப்பட்ட பிறகு மத்திய சட்டப்பேரவையில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்காக எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன? எத்தனை சதவீதம் அப்படின்னா 18%. பூனா ஒப்பந்தம் யாருக்கும் போடப்பட்டது? அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் போடப்பட்டது. ஆங்கிலேயர்கள் முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு எப்போது? 1865. கீழ்கண்டவற்றில் சௌகத் அலி முன்மொழிந்த தேசிய முழக்கங்கள் யாவை? எதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க. சரியா? ஸோ 1, 3, 4 அப்படிங்கிறது தான் அவரோட தேசிய முழக்கங்கள். கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யும் வகையில் எதில் முடிவெடுக்கப்பட்டது? காந்தி இர்வின் ஒப்பந்தம். 1946 ஆண்டு ஆகஸ்ட் 16 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? நேரடி நடவடிக்கை நாள். வாகாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாகும். வங்காளத்தில் பரசத் பகுதியில் 1820 தோன்றியது. வாகாபி கிளர்ச்சியின் முதல் பெரும் தாக்குதல் பர்னியா நகரில் நடத்தப்பட்டது. சரியான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சரியான கூற்று என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வாகாபி கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டது அப்படிங்க கரெக்டு. இரண்டாவது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு. சரியா? மூன்றாவது கூற்று கரெக்டு. ஓகேவா? ஸோ 1 and 3 அப்படிங்கிறது சரி. இதில் வந்து பாருங்கள், வாகாபி கிளர்ச்சி 1827 வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி இந்த வாகாபி கிளர்ச்சிக்கு டிடுமிர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மத போதகர் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா தலைமை ஏற்றிருப்பார். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் டுடுமியான். டிடுமிர் என்பவர் கீழ்கண்ட எந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார்? வாகாபி கிளர்ச்சி. ஸோ வாகாபி கிளர்ச்சிக்கு தான் இந்த டிடுமிர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தலைமையேற்றிருப்பாங்க. அதாவது டுடுமியான் வேற, டிடுமிர் வேற. ஓகேவா? ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது.
இண்டிகோ கிளர்ச்சி 1850ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த கிளர்ச்சி ஒரு வேலைநிறுத்த வடிவில் தொடங்கியது. இதில் வந்து பாருங்கள், ரெண்டாவது சரி ஒன்றாவது தவறு என்ன அப்படின்னா, இந்த இண்டிகோ கிளர்ச்சி 1850ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 50 வந்து கிடையாது. இண்டிகோ கிளர்ச்சி அப்படிங்கிறது இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், இந்த அவுரி கிளர்ச்சி, அவுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவுரி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1859 60 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ 1 தவறு 2 சரி அப்படிங்கிறது. கீழ்கண்டவர்கள் யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்து கொண்டார்? யார் அறிவித்து கொண்டார்? ஸோ யார் அறிவித்திருப்பார் அப்படின்னா, பிர்சா முண்டா அறிவிச்சிருப்பார். உலுகுலன் புரட்சி நடைபெற்ற இடம் எது? உலுகுலன் புரட்சி ராஞ்சி. கோல் கிளர்ச்சியானது ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831-32ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றது. கோல் கிளர்ச்சிக்கு பீர் சிங் தலைமையேற்றார். இந்த கிளர்ச்சியானது அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவருக்கு எதிராக நடத்தப்பட்டது. இதில் சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், முதல் கூற்றும் 3வது கூற்றும் சரி, 2வது கூற்று தவறு. ஏன் அப்படின்னா, கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா பிந்த்ராய் அப்புறம் சிங்ராய், இந்த 2 பேர் தலைமையில் நடந்துச்சு. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்களை ஆங்கிலேயர் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? தீன்பந்து மித்ரா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். இது சரியா? முதல் தலைவர் இவர் தான், கரெக்ட் தான். 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அலுவலம் நடைபெற்றது. ரைட்டு, 1 2 சரி. இஸ்லாமிய மதத்தலைவர் என உலகம் முழுவதும் புகழப்பட்ட துருக்கியின் கலிபாவுக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாபத் இயக்கம் என அழைக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். இது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரியாக தவறான்னு கேட்குறாங்க. முதல் கூற்று வந்து சரி, 2வது கூற்று வந்து தவறு. சரியா? 1 சரி 2 தவறு. ஏன் தவறு அப்படின்னா, 1919 நடைபெற்ற மாநாட்டுக்கு தான் தலைமை வந்து தாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ 2வது கூற்று வந்து தவறு, முதல் கூற்று சரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி மட்டும் ஒரு 100 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னும் அடுத்து வந்து பாலிட்டி, எக்கனாமி, அடுத்து ஜாகிரபி, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். சரியா? நன்றி.